கர்த்தருக்கு பிரியமானவர்களே, டென்மார்க் தேசத்தில் ராஜ குலத்தை சேர்ந்த கேத்ரீனா என்ற ஒரு அம்மாளிடத்தில் 2 விலையேற பெற்ற ரத்தின கற்கள் இருந்தன. அந்த அம்மாள் அந்த கற்களை அதிகமாய் போற்றி புகழ்ந்து காத்து வந்தார்கள். தங்களை பார்க்க வரும் சிநேகிதர்களுக்கு அவற்றை காண்பிப்பதிலேயே மிகவும் பெருமை கொள்வார்கள். இந்த அம்மாள் வயோதிபமாகி வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும் போது அவர்களுடைய பெருங்கவலை இந்த 2 அழகிய விலையேற பெற்ற கற்களை எப்படி விட்டு பிரிவது என்பதை. இந்த அம்மாளுக்கு நற்குணமும் அன்பும் வாய்ந்த தோழி ஒருத்தி இருந்தார். தன் கவலையை அந்த தோழியின் இடத்தில் தெரிவித்தாள். அந்த தோழி அம்மாளை பார்த்து, இந்த பட்டணத்தில் வயோதிபமானவர்களின் விடுதி ஒன்று உண்டு. இந்த விடுதியை நடத்துவதில் பொதுமக்களின் ஊக்கமும் உற்சாகமும் சில மாதங்களாக குறைந்திருக்கிறது. அந்த விடுதியை மூடி போடலாம் என்று சிலர் ஆலோசனை சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த 2 ரத்தின கற்களையும் அந்த விடுதிக்கு நிதியாக கொடுத்து விட்டால் அவர்கள் நடத்துவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று ஆலோசனை சொன்னார். அந்த அம்மாள் அவ்வாறே அந்த 2 ரத்தின கற்களையும் அந்த விடுதிக்கென்று நன்கொடையாக கொடுத்து விட்டார்கள். அவைகள் 2ம் பெருந்தொகைக்கு விற்கப்பட்டன. அதன் மூலம் அந்த விடுதிக்கு ஒரு நிரந்தரமான நிதியும் ஏற்படுத்தப்பட்டது. விடுதியும் 2 ரத்தினங்களின் விடுதி என்ற பெயரில் நிரந்தரமாக நடந்து வந்தது. அந்த அம்மாள் மரித்து போனார்கள். அவர்கள் மரித்தும் இன்றும் அந்த விடுதியின் மூலமாய் அவர்கள் பெயர் நின்று நிலவுகிறது. ஆம் தேவ ஜனமே, இதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆம் தேவ ஜனமே, நாமும் கூட இந்த உலகத்தில் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பது அல்ல காரியம், பரலோகத்தில் நாம் எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் என்பதே காரியம். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கும். நாமும் கூட அந்த வயதான அம்மாவை போல விலையேறப்பட்ட ரத்தினம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அன்பளிப்பாய் கொடுக்கும் போது அவர்களும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கை மாறும். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆகவே பூமியில் இவற்றை சேர்த்து வைக்கலாமா, அதை வாங்கலாமா என்று யோசிப்பதை விட எப்படியாவது உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்காக செபித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்கள் துன்பத்தில் தாங்கி ஆண்டவரை அறிமுகப்படுத்தி வைத்து விடுங்கள். ஆண்டவரை அறிமுகப்படுத்தி வைத்து பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.